சொன்னாங்க. ஆமா. அவங்களுடைய ம். அம்மா இப்ப ரெக்கார்டிங் வேண்டாம். யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட். அது ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுக்குது. அது அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குமா? நம்ம ம். டிரான்ஸ்கிரிப்ட் வேணும்னு கேட்கிற மாரி. ஆமா. ஆனா அது வந்து இங்கிலீஷா இருந்தா தான் அது ஒர்க் பண்ணும்னு பண்ணி நினைக்கிறேன். குடுக்கும். எஸ், எஸ். அப்படி இல்லன்னா, அ ம். அதுல ஆப்ஷன் இருக்குமான்னு தெரியல. வேற லாங்குவேஜ் மாத்த. ஆமா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் காந்திமதிமா. வணக்கம்மா. வணக்கம் ரேணுகா. ரேணுகா அப்பயே வந்துட்டு போயிட்டாங்க, யாரையும் காணோம்ட்டு. ஆமாம்மா வந்தேன், யாருமே இல்ல. நான் திரும்பி போயிட்டேன். நான் வந்தேன், நான் பார்த்தேன். அப்புறம் நானும் டிஸ்கனெக்ட் பண்ணேன். இந்த வீக் இவர் சொல்றதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாருமா. மதரும் சேர்ந்து. என்னன்னா நம்ம இப்ப சாதாரணமா ஒரு சின்ன ரவுண்டுல ஒரு ஆள் இருக்காங்க. பக்கத்துல இன்னொரு சின்ன ரவுண்டுல இன்னொருத்தர் இருக்காங்கன்னா, இவரு தன்னுடைய இடத்த மட்டும் கன்சிடர் பண்ணும்போது, நான் மட்டும்தான் இருக்கேன், நீ இங்க இல்லம்பாரு. அந்த அடுத்தவங்க அதே மாதிரி சொல்லுவாங்க. பட் அது வந்து we are constraining ourselves within a space, given space. அந்த ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னாக்கா both are true. ரொம்ப நிறைய பேசுறாரு இந்த மாதிரி பகவானும் மதரும். அம்மா வணக்கம்மா. வணக்கம் பாக்யலட்சுமி. பொங்கல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா எல்லாருக்கும்? நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ஆச்சரியமா, பாரதியாரும் ஸ்ரீ அரவிந்தரும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னு வருது இல்லையா? அதுல பாரதியாரும் சொல்றாரு, சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்தில் வியனுலக அமைத்தாய். உலகம் ஃபுல்லாவே பீயிங் நான் பீயிங் சேர்ந்து அந்த மாதிரிலாம் சொல்றாரு அவரும். அது எல்லாம் பகவானோட இன்ட்யூஷன் தானே அவருக்கு பெரும்பாலும். அது எல்லாம் பார்த்தா பகவானோட கான்செப்ட் அப்படியே அவரோட கவிதைகள் சொல்லும். நீங்க கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னாக்கா. ஏன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ. அவ்வளவுதான். பகவான் சொல்றதுடைய தமிழ் வெர்ஷன் பாரதியாரும் கொடுக்கிறார். ஆமா, அவருக்கு வந்து ஒரு கவித்துவம் இருந்தது என்ன உண்மைதான். பட் இது மாதிரி புதுவிதமா எழுதுறதெல்லாம் இப்ப நிரோத்பரன் வந்து நிறைய கவிதை எழுதினார் ஸ்ரீ அரவிந்தோ கூட இருக்கும்போது. அது பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா ஸ்ரீ அரவிந்தோ இல்ல, பிசிக்கல் பாடியில இல்ல அப்படின்ன உடனே தட் கைண்ட் ஆஃப் இது வந்து ஸ்டாப்ட் அவருக்கு. அது இல்லாம போயிடுச்சு. அதுதான் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நிதர்சனம். அதான். சோ அப்படி வந்து வணக்கம் சித்ரா. அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். ராதாராணி வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. ஸோ அது மாதிரி ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அது வர்றது. இட் இஸ் நாட், அது வந்து இயல்பாவே அவருக்கு வந்து அந்த கவிஞர் அப்படிங்கிறது இருந்தாலும் அது பகவானால இன்னும் கொஞ்சம் வேற ஒரு இதுக்கு லெவலுக்கு போயிடுச்சு. அதுதான் அதுல இருக்குது. பட் அவரை பத்தி சொல்லியிருப்பாரு ஷேர் பண்ணு. இட் இஸ் அ பிட்டி தட் நோ ஹி இந்த இதை விட்டு அவர் போயிட்டாரு. இந்த பாண்டி அதனாலதான் அவருக்கு வந்து ஒரு இது கெட்ட பழக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம். சோ அத வந்து இங்க ஒரு
டிராமால கூட பாரதியாரோட டிராமா ஒண்ணு போட்டாங்க இங்க. ஆரோவில்ல, பாரத் நிவாஸ்ல. அதுல கூட கடைசியில அவங்க சொன்னாங்க, இந்த பாழா போன இந்த பழக்கத்தால அவரோட அந்த எல்லா இதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கோ அடிக்ட் ஆயிட்டாரு அவரு. வணக்கம் தனலட்சுமி. வணக்கம் சரஸ்வதிமா. பானுப்பிரியா லாஸ்ட் வீக் வரலையோ? வணக்கம் அம்மா. ஆமாம்மா, லாஸ்ட் வீக் வரலம்மா. அதான் லாஸ்ட் வீக் பார்க்கல அவங்கள. ஆமா. பகவானோடது எவ்வளவு படிச்சாலும் என்ன சொல்றது, இதுக்கு ஒரு முடிவு இல்லை, எண்டு இல்லை இதுக்கு. அவரே ஒரு டைம் சொன்னார் இல்லையாம்மா, வந்து அவரை வந்து கேட்டாங்க, நீங்க வந்து ஆரியாவில் அவ்வளவு நிறைய எழுதிட்டு தென் யூ ஸ்டாப்ட் ரைட்டிங், அது ஏன் அந்த ஆரியாவை கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு அது ஸ்ட்ரெயினா இருந்ததா, முடியாது போல இருந்ததா எல்லாம் கேட்கும்போது, நான் ஆல்ரெடி நான் எழுதினதே இன்னும் 50 வருஷத்துக்கு காணும், அத மக்கள் புரிஞ்சுக்க நூறுக்கணக்கான வருஷம் ஆகும், அதனால ஒன்னும் நத்திங் இஸ் மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னோட அறிவுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது வரைக்கும் அவர் எழுதினது. டிஸ்கவுண்டா, அப்புறம் முழு விலை என்னவா இருக்கும்னு தெரியல. சோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஞானம் இருந்தது, எவ்வளத்தையோ சொல்லாம போயிட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மீரா. வணக்கம் மைத்திலி. வெரி குட். கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வசந்தாமா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? தேங்க்யூ. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே ஸ்ரீ அன்னையே சரணம். மதர் ஸ்ரீ அரபிந்தோ இஸ் அவர் ரெஃப்யூஜ். இந்த அருமையான தாட்ஸ் அண்ட் ஃபாதர்சன்ஸ் பயிலும் வகுப்பில் மிகவும் அன்போடு இணைந்துள்ள இனிய அன்னையாரின் ஆர்வமிகு குழந்தைகள் அனைவருக்கும் என் பணிவான அன்பான வணக்கமும் நன்றியும். அத்துடன் இந்த மிக இனிய வாய்ப்பை நமக்கு அளித்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் பேரன்பிற்கும் பெரும் கருணைக்கும் நம் அனைவரின் நன்றியும் அன்பும் உரித்தாகுக. அத்துடன் இந்த அருமையான சத்சங்கத்தில் பகவான் கூறும் சிறந்த கருத்துக்களை இனி அன்னையாரின் விளக்கங்களோடு நமக்கு மிகவும் விளக்கமாக நாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமைப்படுத்தி நமக்கு ஒரு அரிய வாய்ப்பினை அளித்துள்ள நமது இனிய சகோதரி திருமதி தனலட்சுமி ஸ்ரீராமுலு அவர்களுக்கும் நம் பணிவான அன்பான வணக்கமும் நன்றியும். இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு அளித்த பகவானுக்கும் அன்னையாருக்கும் நமது நன்றியை தெரிவித்து ஒரு நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்வோம்.
இனி அன்னையாருக்கும் பகவானுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அம்மா தங்கள் நேரம். தேங்க்யூ. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஸோ எல்லாரும் பொங்கல்லாம் சிறப்பா கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்குதான் முதல் ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் நாம எடுக்கிற வகுப்பு. ஸோ இதுல பானுப்பிரியா இன்னைக்கு நம்ம 77, 78 அதோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பானுப்பிரியா கொஞ்சம் வாசிங்க. 77, 78 புக் இருக்காமா? இருக்குமா? 77, 78 அபோரசத்தை வாசிட்டு பேஜ் நம்பர் 146 போயிடுங்க. ஓகேம்மா. மேடம் தமிழ்ல அந்த உறுப்புகள் இருக்காதுன்னு வரும் பாருங்க 41, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல ஸ்ரீ அரவிந்தோ ஸ்போக் ஆஃப் ரீப்ளேசிங், அதுல இருந்து வாசிக்கணும். இல்ல தமிழ்ல அவங்க சொல்றது ஏறத்தாழ அந்த இடம் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விசித்ரா. ஓகே, தேங்க்யூ மேடம். அந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கணும். வாசிங்க பானுப்பிரியா. 77, 78. Genius discovers a system, average talent, stereotypes. Till it is shattered by fresh genius. It is dangerous for an army to be led by veterans, for on the other side, God may place Napoleon. 78. When knowledge is fresh in us, then it is invincible. When it is old, it loses its virtue. This is because God moves always forward. 146 ஸ்ரீ அரவிந்தோ ஸ்போக் ஆஃப், அதுல இருந்து வாசிங்க. ஓகேம்மா. பேஜ் 146. எங்க நீங்க சொல்றது எங்க இருக்கு தெரியலையே. ஆமா 144ல இருக்குது ஒவ்வொரு புக்ல. அதான் இருக்கும். இல்ல நீங்க ஸ்ரீ அரவிந்தோ ஸ்போக் ஆஃப் ரீப்ளேசிங் த ஆர்கன்ஸ், அது ஓகே. 79க்கு ஒரு பேஜ் முன்னால இருக்கும். 144ல இருக்கு இந்த புக்ல. ஓகே, தேங்க்யூமா. Sri Aurobindo spoke of replacing the organs by the functioning of Bhavta Chakras. Yes, he said 300 years. Mother laughs. Silence. Because if you think it over, you will understand quite easily. If it were only a matter of stopping one thing and starting something else, it could be done quite rapidly. But to keep a body alive so that it goes on functioning, and at the same time to bring in a new functioning sufficient for it to stay alive, and a transformation that makes a kind of combination which is very difficult to realize. I am very much aware of this, very much so. The immense amount of time required to do this without catastrophe, especially when we come to the heart replaced by the center of power, a tremendous dynamic power. Mother laughs. Precisely when we are going to cut off the circulation and realize the force, it is difficult. Silence. In ordinary life, you think things over and then you do them. It is just the opposite. In this life, first you must do the thing, and then afterwards you understand. Long afterwards, first you must do it without thinking. If you think, you do nothing worthwhile. That is, you fall back into the old way. 6th October 1962. தேங்க்யூமா. தமிழ்ல சித்ரா வாசிங்க.
மேடம் அந்த உறுப்புகள் இருக்காது அதுல இருந்து படிக்குவா இல்ல கீழே அந்த உண்மை மக்கள் அதுல இருந்து படிக்கிறமா? 41வது பக்கம் அதான் அதுதானா? ஓகே, தேங்க்ஸ் மேடம். உறுப்புகள் இருக்காது, அவற்றின் இடத்தில் சக்கரங்கள் வேலை செய்யும் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறினார். ஆம் ஆம், அவர் அதற்கு 300 ஆண்டுகள் ஆகும் என்றார். அன்னை சிரிக்கிறார். மௌனம். அதை பற்றி நீ சிந்தித்து பார்த்தால் உனக்கு எளிதாய் புரியும். ஒன்றை நிறுத்திவிட்டு இன்னொன்றை தொடங்கும் காரியம் என்றால் அதை துரிதமாக செய்துவிடலாம். ஆனால் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும்படி உடலை உயிரோடு வைத்து கொண்டு அதே சமயம் அது தொடர்ந்து உயிரோடு இருக்கும் அளவிற்கு புதிய செயல்முறையையும் உருமாற்றத்தையும் கொண்டு வருவதென்றால் அப்படி ஒரு இணைத்தலை சாதிப்பது மிகவும் கடினம். இதை நான் நன்கு உணர்ந்துள்ளேன். எந்த விபத்தும் இன்றி இதை செய்ய மிக அதிக காலம் தேவை என்பதை. குறிப்பாக நாம் இதயத்திற்கு வரும்போது இதயத்திற்கு பதிலாக ஒரு ஆற்றல் மையத்தை, மிக அதிக செயல் வீறு கொண்ட ஒரு ஆற்றலை அன்னை சிரிக்கிறார். சரியாக இரத்த ஓட்டத்தை நிறுத்திவிட்டு சக்தியை விடுவிக்கும் போது அது கடினம். மௌனம். சாதாரண வாழ்வில் நீ காரியங்களை ஆராய்ந்து பார்த்து பிறகு அவற்றை செய்கிறாய். இது அதற்கு நேர் எதிர். இந்த வாழ்வில் நீ முதலில் காரியத்தை செய்ய வேண்டும். பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு நீ புரிந்து கொள்வாய். முதலில் நீ அதை செய்ய வேண்டும். சிந்தித்து பார்க்காமல் நீ சிந்தித்து பார்த்தால் நீ உருப்படியான காரியம் எதையும் செய்ய முடியாது. அதாவது நீ பழைய வழிக்கு வந்து விடுகிறாய். இருங்க இந்த இது சொல்ல வேண்டாமா? அக்டோபர் 6, அக்டோபர் 1962. நன்றி மேடம். சரி, இது யாரு என்ன சொல்ல வரீங்க? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க பாக்கலாம். மேடம் சுப்ரமெண்டல் இதை சொல்றாங்களா மேடம் அன்னை? சுப்ரமெண்டல் ஆமா, அந்த சக்ராஸ் ரீப்ளேஸ் பண்றதுதான் சொல்றாங்க. பட் சூப்ராமெண்டல் பீயிங்க சொல்லல, பட் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி சொல்றாங்க. எஸ். அப்புறம் புவனேஸ்வரி அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். இதுல ஒரு ஆபரேஷன் போது ஹார்ட் தனியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனுடைய பேசேஜ்ல ஒரு ப்ராப்ளம்னா அது தனியா இன்னொரு மெஷின்ல அது இயங்கிட்டு இருக்க மாதிரி பைபாஸ் பண்ணி அந்த ரத்தம் ஓடுற வெயின்ல ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி அதை கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுவா இருக்குமா? அது இல்ல, இது ஓகே, இது நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன். வேற யாராவது இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? வேற யாராவது இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் மட்டுமே பேசிட்டே போனா நல்லா இருக்காது. சொல்லுங்க பாகியலட்சுமி, சொல்லுங்க. குட். இது அந்த உடம்புல அவங்க சொல்றாங்க ஒரு காரியத்தை வேணா நீ உன்னை நிறுத்திட்டு இன்னொன்னு செய்யறதுன்னா ஈஸி. ஆனா தொடர்ந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டே அதை ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை நிறுத்திட்டு அப்புறம் வேற ஒரு காரியத்தை செய்யறதுன்னா அது ஈஸி தான். ஆனா உடம்புல இந்த உடம்ப வச்சுக்கிட்டே உள்ளதாவே பண்ணிக்கிட்டே அதுலயே வேறொரு செயல்களை பண்றதுன்னா அது கஷ்டம். வேறொரு செயல் செய்யறதுன்னா அது கடினம் அப்படிங்கிறாங்க. இது அந்த கீழே சொல்றது. அப்புறம் நீ நீ ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு நாம இப்போ ஒரு வேலை செய்யறோம்னா இது இப்படி அப்படி செய்யணும் மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுருவோங்க. ஆனா சொல்றது என்னன்னா நீ அப்படி ஆராய்ஞ்சு பார்க்காம செய்யணும். இதுக்கு நேர் எதிர் அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ காரியத்தை செய்ய, அப்புறம் நீ புரிஞ்சுக்குவ அப்படிங்கிறாங்க. அது இந்த வாழ்வுலன்னு சொல்றாங்க. அதாவது இது மாதிரியான ஆன்மீக வாழ்வுல அப்படிங்கறது சொல்றாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மதர் ஆனா சுருக்கமா சொல்லிட்டாங்க. நமக்கு அது கொஞ்சம் இது பண்ணி புரிஞ்சுக்கலாம் அத. இப்ப வந்து இவர் கேள்வி கேட்கிறார். ஸ்ரீ அரபிந்தோ ஸ்போக் ஆஃப் ரீப்ளேசிங் தி ஆர்கன்ஸ் பை த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த சக்கராஸ். அதாவது இந்த உடலுடைய இந்த வேலையை வந்து சக்கராஸ், அந்த 7 சக்கரங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்கரங்கள் மூலமாக அதை வந்து செய்யலாமா, அப்படி அவர் சொல்ல வர்றாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு வந்து ஒரு 300 வருடங்கள் ஆகும் அப்படின்னும் சொல்றாங்க. சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பிகாஸ் இஃப் யூ திங்க் இட் ஓவர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் குவைட் ஈஸிலி. இஃப் இட் வேர் ஒன்லி a matter of stopping one thing and starting something else, it could be done quite rapidly. அதாவது ஒரு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு வேலையை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு தொடங்கி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அது ஈஸி. இது எப்படின்னாக்கா முழுசா ஒன்ன வந்து கம்ப்ளீட்டா ஒரு இதை எடுத்துட்டு திருப்பியும் அதை வந்து அங்க இருந்து தொடங்குறது அப்படிங்கிறது ஈஸி. ஒன்னை எடுத்துட்டு வேற ஒண்ணு செய்யறது அப்படிங்கிறது ஈஸி. ஆனா இங்க இருக்கிற இதை வச்சுக்கிட்டேவும் இன்னொரு புது ப்ராசஸ், ஒரு நடைமுறையை கொண்டு வர்றதுதான் இங்க வந்து சிரமமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா மனித உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நான் நிறைய நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை சந்திச்சேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரிசாக்காரரு. அவர் வந்து நல்லா பேசினாரு, ரொம்ப ஒரு அன்போட இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ அவங்க திடீர்னு ஒண்ணு சொன்னாங்க, அவருடைய இருதயம் வந்து வலது பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சாதாரணமா இடது பக்கம் இருக்கும் இல்லையா, அவருக்கு வந்து அது வலது பக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அது போல சில விஷயங்கள்லாம் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் என்னவோ மாறாது. அது வந்து அது இடைவிடாம துடிக்கிறதோ, இல்லாட்டி ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை துடிக்கிறதோ, இல்லாட்டி உடம்பு முழுக்க வந்து பிளட்டை பம்ப் பண்றதோ அந்த வேலையெல்லாம் செய்யுது. ஆனா அது வந்து இடம் மாறி இருக்கு. அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸா இன்னும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும் பொழுது இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அன்னை கேக்குறாங்க. ஒரு இப்ப வந்து இருதயம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி இத ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது ஹார்ட் ஆக்சுவலா எடுத்து அப்படி கொஞ்சம் ஒரு வெளியில வச்சு அதை வேற ஒரு மிஷினுக்கு கனெக்ட் பண்ணிட்டு உடம்பு ஃபங்க்ஷன் ஆகணும். அதாவது மூளைக்கெல்லாம் ரத்த ஓட்டம் போகணும். அதனால அதை இது பண்ணி வச்சுட்டு இதை ரிப்பேர் பண்ணிட்டு அகெயின் தே வில் புட் இட் பேக். அது மாதிரி எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப மைன்யூட்டா ஒரு கேமரா மூலமே அதெல்லாம் வந்து செஞ்சிடுறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் அந்த டெக்னாலஜி மட்டும் அட்வான்ஸா போயிட்டே இருக்கே ஒழிய இதை வந்து வேற எதாலையாவது ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்னும் யாருமே கண்டுபிடிக்கல. அதை வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து உயிர் துடிப்போட இருக்கு ஒரு தாயின் கருவுல அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இல்லாட்டி அதோட அசைவு அதையெல்லாம் வந்து சொல்றோம். ஆனா பல விஷயங்கள் வந்து நமக்கு புரியறது இல்ல. திடீர்னு எதுக்கு அந்த கருவுக்கு எப்படி திடீர்னு ஒரு உயிர் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இல்லாட்டி நாம இந்த உடல்ல இருந்து அந்த உயிர்னு ஒண்ண சொல்றோமே, அது பிரியுது அப்படின்னு சொன்னாக்கா என்ன நடக்குது அங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. அதெல்லாம் வந்து இன்னும் சயின்ஸால வந்து கண்டுபிடிக்க முடியல. ராதாராணி ஏதாவது ஐடியா இருக்காமா? இல்லம்மா, அத ரெண்டையும் கடவுள் கரெக்டா அவர் கையில வச்சிட்டு இருக்காரு. அத மட்டும் அவரு ஏன்னா அந்த பிறக்கிறதையும் அந்த இறப்பையும் அவர் கையில வச்சிருக்காரு. எந்த பிளக்க வந்து சொருகுறாரு, எந்த பிளக்க எடுக்கிறாரு அப்படிங்கறத நமக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது நமக்கு தெரியல. நமக்கு வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு புதிராவே நமக்கு இருக்கு. ஆனா எப்படி இந்த மனதுன்னு ஒண்ணு வேலை செய்யுது, பிரெயினுங்கிற ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இந்த மனதுங்கிறது எங்க இருக்கு, அது எங்க இருந்து வந்தது, அது எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா சாவித்திரியில
ஒரு சில இடத்துல ஸ்ரீ அரபிந்தோ வந்து சொல்றாரு அந்த உயிர்ங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கறது சொல்றாரு. ஜஸ்ட் ஒரு கரண்ட் மாதிரி, ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி அது வந்து அதுல வந்து உட்காரும் பொழுது அது உயிர் பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது எக்ஸாக்டா அந்த இடம் வசந்தாமா தெரிஞ்சா சொல்லுங்க, நானும் சொல்றேன். சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. இல்லம்மா, இதுக்கு நான் சொல்லல. உயிர் போகும்போது அது எப்படி போகுது, அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் தானே இருக்கு. அதுக்கு ஒரு சயின்ஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள உயிர் போகிற கட்டத்துல இருக்கக்கூடிய ஒருவரோட பாடியை கொண்டு வச்சாங்க, வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு. அது அப்புறமா அந்த உயிர் போற நேரம் அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பருப்பு மாதிரி, துவரம் பருப்பு மாதிரி சின்னதா ஒண்ணு, ரொம்ப மைன்யூட்டா ஒண்ணு வெளியில வந்தது. அவரோட பாடியில இருந்து வந்து அந்த கண்ணாடி இதுக்குள்ள இப்படியும் அலைஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்திருக்கிறாங்க. இது ஃபுல்லா டீட்டெயிலா நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னதான் படிச்சேன், எனக்கு மறந்து போச்சு. ஆனா அது மட்டும் வெளியே வருது. அது ஏன் அந்த சமயத்துல வெளியே வருது அது தெரியலையே. அது எதனால, எப்படி அது ஏன் வெளியே வருது, அது எந்த கட்டத்துல அது வெளியே வருது, இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட கேள்வி இல்லையே. ஆமா, அதுக்கு பதில் கிடையாதுதான். அதுக்கெல்லாம் நமக்கு எந்த விதமான பதிலும், நமக்கு அதுக்கு ஒரு புரிதலும் அதுல நமக்கு இல்லையே. அது இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அது வந்து என்னன்னா, இங்க ஒரு ஆரோவில்லியன் ஒருத்தவங்க, ஒரு ரஷ்யன், அந்த லேடி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒருவேளை. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நிறைய கேன்சர் மாதிரி வந்துட்டு அவங்க வந்து பெட்ரெட்டனா இருந்தாங்க. பட் அவங்க வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானு, அப்புறம் எல்லாரும் ஷதானவங்க எல்லாம் போனோம். நாங்க ஒரு 3 பேருமா போனோம். அவங்க வந்து பேசிட்டே இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மதர் வந்து என் கைய பிடிச்சிட்டு ஒரு டனல் வழியா என்னை வந்து கூட்டிகிட்டே போறாங்க. அது ரொம்ப நீளமா இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு. ஆனா அந்த டனல் முடியும் பொழுது அங்க ஒரே வெளிச்சமா இருக்கு. சோ அது மாதிரி என்னை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்போ வந்து ஒரு வாரம் கழிச்சு அவங்க வந்து she passed away. அது வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, என்னை வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப என் மேல ஒரு பிரியமா இருப்பாங்க. அதனால அது கடைசியா வேற பார்த்துட்டு வேற போனதுனால அவ்வளவு ஒரு இதுவா இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அவங்க உயிர் பிரிஞ்ச அந்த சமயத்துல she was like என்ன சொல்றது, ஒரு வேவ் மாதிரி அப்படி வந்துட்டு போனாங்க. இது ஆக்சுவலா வந்து எனக்கு மறந்தும் போயிடுச்சு. எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. முழிக்கும் போது எனக்கு இது ஞாபகம் இல்லை. மறுநாள் வந்து அந்த பெட்டை ஏதோ நான் உதறும் பொழுது அகெயின் அந்த இது வந்து ஒரு வீடியோ மாதிரி அப்படி வருது. ஓ நேத்து பார்த்தோம்ல இப்படிதான், ஓ இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு she has come out இந்த கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த இதுலயே அப்படியே வந்து அவங்க வந்துட்டு இப்படி ஒரு என்னை பார்த்தாங்களா இல்லாட்டி இப்படி என்னை வந்து ஒரு இது பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. சோ இது வந்து எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, எது வந்து அந்த செயலை செய்யுது, ஏன் அது அந்த சமயத்துல போகுது, இதுக்கெல்லாம் பல கேள்விகளுக்கு நமக்கு வந்து பதில் கிடையாது. இதெல்லாம் வந்து மிஸ்டீரியஸ், நம்மளால ஒன்றும் இது பண்ண முடியாது. அப்போ இங்க வந்து ஸ்ரீ அரபிந்தோ மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பிகாஸ் இஃப் யூ திங்க் இட் ஓவர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் குவைட் ஈஸிலி. If it were only a matter of stopping one thing and starting something else, it could be done quite rapidly. But to keep a body alive, இந்த உடம்பும் உயிரோட இருக்கணும், ஆனா வந்து அதுல ஒரு மாற்றமும் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, so that it goes on functioning and at the same time to bring in a new functioning, ஒரு புதுவிதமான நடைமுறையும் அதுல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அப்பதான் அது சிக்கல். Sufficient for it to stay alive under transformation. அது வந்து உயிரோடவும் இருக்கணும், அதே சமயம் அந்த மாற்றமும் நடக்கணும் அப்படின்னா அப்பதான் இங்க சிக்கலை. That makes a kind of combination which is very difficult to realize. அதாவது ஒரு சில விஷயங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, உதாரணமா உங்களுக்கு உதாரணத்துக்காக இதை சொல்றேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய யோகத்தின் பெயர் என்ன? யாராவது சொல்லுங்க. பூர்ண யோகம். பூரண யோகம். அத இங்கிலீஷ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டெகிரல் யோகா. இன்டெகிரல் யோகா அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி சிந்தசிஸ் ஆஃப் யோகால எழுதியிருக்காரு அவரு. பின்னாடி ஒரு சாப்டர் வரும். ஆமா, ரொம்ப விரிவாவே எழுதியிருக்காரு. அதற்குள்ள எண்ணமெல்லாம் அடக்கம். அதுல எல்லாமே இருக்கு. கட்ட யோகம் இருக்கு, பக்தி யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, கர்ம யோகம் இருக்கு. எல்லாத்தையும் உள்ளடக்கியது, எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ண ஒரு யோகம் வந்து பூரண யோகம் அப்படின்னு அதுக்கு ஒரு என்ன சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப அதே போல இந்த உடலினுடைய திருவுருமாற்றத்திற்கு ஒரு ப்ராசஸ் ஒண்ணு கொண்டு வரணும். அப்பதான் வந்து இது எல்லாருக்கும் சாத்தியமானதாக இருக்கும். மதர் ஸ்ரீ அரபிந்தோன்னு மட்டும் இல்ல, வேற யாரெல்லாம் உலகத்துல இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அது சாத்தியமான ஒன்றாக இருக்கும். அந்த நடைமுறையை பற்றி தான் இப்ப வந்து அன்னை பேசுறாங்க. ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபோர்ஸ் இறங்கும் பொழுது உங்களுக்கு வள்ளலாரை பத்தி தெரியும். அவர் என்ன பண்ணாரு, இதுக்கு மேல இது தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லைட்டா போயிட்டார். அதே போல நீங்க வந்து மீரா பார்க்கலாம், பக்த மீராவை, அப்புறம் ஆண்டாள் பார்க்கலாம். ஏன்னா இது பக்தியினுடைய உச்சம். அந்த உச்சத்துல வரும்போது அவங்களே வந்து ஒரு ஜோதியாக அவங்க வந்து மாறிடுறாங்க. ஆனா அன்னைக்கு அது செய்யறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லை. பகவானுக்கும் அன்னைக்கும் அது காரியம் இல்லை. ஆனா என்ன செய்யணும், அதே சமயம் இந்த உடலை அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போகணும். இந்த பிணி, இந்த நோய், இந்த சாவு, மூப்பு, இதுல இருந்தெல்லாம் எப்படி இதை வந்து மாத்துறது, எப்படி இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது? அப்ப அதனாலதான் இத்தகைய ஒரு கேள்வி எல்லாம் வருது. நம்மளையும் ஒரு சிந்திக்க தூண்டுகிறது. இதை என்ன செய்யலாம், இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தோணுது. ஒண்ணு, அந்த சக்கராசையே வச்சுக்கிட்டேவும் இத மாத்தி மாத்தி ஒரு ஷிஃப்ட் பண்ணலாமா? அந்த ஃபங்க்ஷனையும் அந்த பிசிக்கல் ஆர்கன்ஸ் பிளஸ் சக்கராஸ் ரெண்டையும் மாத்தி மாத்தி பண்ண முடியுமா? இது மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து பல நாள் சாப்பிடாம இருக்காங்க. அதன் மூலமாக அவங்க உயிர் வாழ்றவங்களா இருக்காங்க. வேறு சிலர் வந்து 400 வருஷம் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் நேத்து ஏதோ ஒரு இது பார்த்தேன் நானு. அதுல வந்து அந்த அம்மா அப்படியே வானத்துல மிதந்தே வந்து டக்குன்னு வந்து ரோட்ல இறங்கி நடந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி எல்லாம் பலவிதமான விஷயங்கள் வரும்பொழுது அப்ப கால் அப்படிங்கிறது ஒண்ணு தேவையில்லையா அப்படின்னு நமக்கு தோணுது. அவங்க அதை வந்து அந்த சென்டருங்கிறது ஒன்ன வச்சு அவங்க சக்கராசை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு இதெல்லாம் வந்து தெரியல. எல்லாமே வேகதாத்து, எதுவும் கிளியரா இல்லை. ஆனா அன்னையும் பகவானும் நமக்கு வந்து சொல்ல வர்றது என்னன்னா, இத வந்து தீர்க்கமான ஒரு மாற்றமாக, அதே சமயம் நீடித்திருக்கக்கூடியதாக, எல்லோருக்குமான ஒரு விஷயமாக இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க. சோ அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. எஸ்பெஷலி when we come to the heart. இப்ப இதயம் தான் சதா சர்வ காலமும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அது the heart replaced by the center of power, a tremendous dynamic power. Precisely when we are going to cut off the circulation and release the force, இப்ப அதை வந்து வேலை செய்ய நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எல்லாமே செயல் இழந்து போயிடும். இப்ப அதுக்கு பதிலா ஒரு ஃபோர்ஸ் அதுக்குள்ள செலுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சோ இப்படியெல்லாம் கேள்வி கேட்பது நமக்கும் நல்லதுதான். ஏன்னா யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில சத்தம் இல்லாம இதை வந்து செய்யக்கூடும். அன்னையினுடைய சக்தியை வச்சு அது வந்து செய்ய முடியுமா இருக்கும். So it is difficult. In ordinary life, you think things over and then you do them. அதாவது சாதாரண வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பாக்யலட்சுமி இந்த பாயிண்ட டச் பண்ணாங்க. சாதாரண வாழ்க்கையில என்ன செய்வோம்? இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஆஸ்திரேலியா போறாங்க அப்படின்னு சொன்னா பாஸ்போர்ட் வாங்குவோம், விசா வாங்குவோம், அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கான நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. இதை எவ்வளவு எடுத்துட்டு போகணும், அவ்வளவு செய்யணும், இதை கொண்டு போகணும், இந்த கண்ட்ரிக்கு அதை கொண்டு போக கூடாது, இதை கொண்டு போகலாம். இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நமக்கு இருக்கு. என்ன செய்யணும், ஏது பண்ணணும்,
அடுத்த ஒரு ஏர்போர்ட்ல இறங்கணுமா, திருப்பி ஒரு ஏர்போர்ட் பிடிக்கணுமா, அடுத்த ஃபிளைட்டை பிடிக்கணுமா, இது மாதிரி எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நாம வச்சிருக்கோம். இது வந்து என்ன செய்யறோம், மென்டலா நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல முதல்ல யூ டூ இட். ஃபர்ஸ்ட் நீ இப்படி இதை செஞ்சுடு. அதுக்கப்புறம் தான், உடனே கூட தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நான் ஆன்மீக வாழ்க்கையோட ஒரு ஒப்பிட்டு பார்க்கிறேன் இந்த விஷயத்த. ஏன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து தோணுது, சரி நம்ம ஆசிரம் போயிடலாம் அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஆரோவில்ல சேரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் பதிலே சொல்ல மாட்டேன், யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேன். போன வாரம் கூட எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. நான் வந்து எனக்கு ரொம்ப ஏர்ஜ் இருக்கு, எனக்கு வந்து ஆரோவிலுக்கு வரணும் அப்படின்ற ஏர்ஜ் இருக்கு, நான் என்ன செய்யணும், எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன், உனக்கு கால் இருந்தது இல்லாட்டி மதர் அதுக்கு ஓகே சொன்னாங்கன்னா அவங்களே இங்க இழுத்து கொண்டு வந்து விட்டுடுவாங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன் நான். இது வந்து ஒரு பிளான் பண்ணி எதுவும் வர்றதில்லை. பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, எல்லா மனதோட வேலையே அத்தனை நெகட்டிவ் திங்ஸும் வரும், அத்தனை நெகட்டிவ் விஷயங்களும் வரும். ஐயோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க நல்ல டிவோட்டி, சாவித்திரிய வந்து அப்படி படிக்கிறவங்க, அவ்வளோ ஒரு சாவித்திரிய பைத்தியமா படிக்கிறவங்க. அவங்க வந்து இது மாதிரி ஆரோவிலுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன ஒரே ஒரு கேள்வி, ஐயோ இது என்ன இவ்வளோ இருட்டா இருக்கே, திடீர்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா, ஏதாச்சும் ஒண்ணுன்னா எப்படி ஹாஸ்பிட்டல் போறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ வந்து இதுக்கெல்லாம் என்ன, இதையெல்லாம் திங்க் பண்ணா, அதான் மதர் கடைசியில சொல்லிட்டாங்க, நீ வந்து பழைய இதுக்கே நீ போயிடுவ, அதையெல்லாம் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணுமே நடக்காது, யூ வில் கோ பேக் இன் டு த ஓல்டு லைஃப் அப்படின்ட்டு. ஸோ முதல்ல அந்த செயலை நீ செஞ்சிடணும், என்ன வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுல இருந்து நீண்ட நாட்கள் கழித்து நாம அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அப்படின்னாக்கா எனக்கு வந்து இது ரொம்ப, இந்த பேரா வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா சரணாகதி அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசுவோம், அது வந்து மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அது என்னை பொறுத்த வரைக்கும் சரணாகதி, சைக்கிக் பீயிங், ரியலைசேஷனு, டிரான்ஸ்ஃபர்மேஷனு, இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயோ இருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு. அந்த சரணாகதி அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும், இல்லாட்டி அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், நம்ம முதல்ல ஒரு சரணாகதியோட ஒண்ணு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து அது என்னங்கிறது புரியும், இல்லாட்டி புரியாது. அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் எதுவுமே இல்லை. சோ அத வந்து அந்த சரணாகதினா அந்த சரணாகதியை செஞ்சிடணும். செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்ன வருது, என்னென்ன போகுது, இல்லாட்டி எந்த சமயத்துல எல்லாம் நாம் காப்பாற்றப்பட்டோம், இல்ல எந்த சமயத்துல நம்முடைய மைண்டோட பேச்சை கேட்டு கீழே விழுந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம்தான் அது வந்து தெரியும். அதனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்துல கூட மதர் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீ இந்த வேலையை செஞ்சிடு, அதுல இறங்கிடு, அதுக்கப்புறம் உனக்கு வந்து இதெல்லாம் தெரிய வரும், என்னென்ன அப்படிங்கிறது அப்புறம் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. சோ அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். ஒரு ரீசெண்டா வந்து ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு லேடி, ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் லேடி ஹூ கிளைம்டு மவுண்ட் எவரெஸ்ட். அதுல ஏறினாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இத பத்தி நம்ம எல்லாருக்கிட்டையும் நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து சில தகவல்கள் மட்டும் சேகரிச்சுக்கிட்டேன், அதாவது என்ன செய்யணும், என்ன கொண்டு போகணும், இல்லாட்டி எப்படி இதை வந்து டேக்கிள் பண்ணணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேனே ஒழிய பல பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை பத்தி நான் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது அது சம்பந்தமான மற்ற நெகட்டிவ் விஷயங்களை நான் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. அப்படி இருந்தாதான் அந்த செயல்ல வந்து அவங்க இறங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லும்போது எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம தான் ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இதுல ஏறும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 2 சைடும் நீ பார்க்க கூடாது. இந்த பக்கமோ இந்த பக்கமோ பார்க்க கூடாது, நேரா தான் பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அவங்க போற பாதை ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், ஒரு காலை தான் வைக்க முடியும், அப்படிதான் நீ போகணும். அதை மட்டுமே நீ பார்க்கணுமே தவிர 2 சைடும் திரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். திடீர்னு காத்தடிக்கும் போது மூஞ்ச வந்து அவங்க இப்படி திருப்பிட்டாங்களாம். அப்படி திரும்பி இந்த பக்கம் பார்க்கும்போது she saw 1000, அதாவது hundreds of bodies, dead bodies. அவங்க வந்து அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. சோ அதை பார்த்தா என்ன ஆகும், ஒரு நிமிஷம் அப்படியே நமக்கு இருக்கிற எல்லா ஹோப்பும் போயிடும். சோ அதனால அந்த செயல் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமானதே ஒழிய, அப்புறம் இதை வந்து இப்படி இப்படி பிளான் பண்ணி இப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அகெயின் யூ ஆர் கோயிங் இன் டு த old way. You can't do anything, nothing worthwhile. That is, you fall back into the, நீ உருப்படியா எதையும் செய்ய முடியாது, திருப்பி பழையபடிக்க நீ போயிடுவ. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட நம்ம எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அதுதான் முக்கியமானது. ஏதாவது சொல்லணுமா யாராவது? அடுத்த அபூர்வம் போலாம். நீங்க சொன்னாப்புல அந்த அம்மா சொன்னது எவரெஸ்ட் மலை பூரா பாடி தான் கிடக்குது அப்படின்னு. ஆமா, அது ஃபுல்லா வந்து டெட் பாடிஸ் தான் இருக்காமா. சோ பிகாஸ் அது வந்து அந்த அவ்வளவு குளிர்ல அது ஒண்ணும் அழுகவும் செய்யாது, ஒண்ணும் செய்யாது. பட் இட் இஸ் தேர். ஆனா அத இட்ஸ் ஓகே, அது ஒரு தகவல். ஆனா நம்ம ஏறும்போது அதை பார்த்தான்னாக்க நம்ம என்ன செய்வோம் இல்ல, நம்ம வந்து அதை அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம் சாதாரண மனுஷங்க. கோப்பே போயிடும், மொத்த இதுவும் போயிடும். வசந்தம்மா சொல்லுங்க. வசந்தம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஆமா, இந்த அவர் ஆஃப் காட்லயும் பகவான் அதானம்மா சொல்றாரு இல்லையா? அந்த தருணம் வரும்போது நம்ம அப்படியே துல்லியமா அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும். ஆமா, அது யாரு செய்யறது அப்படிங்கிறது தானே இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு 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 அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு ஆர்வமாவது படணும் இல்லையா? அன்னை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் செய்வாங்க அப்படின்னு நம்ம போய் உட்காந்துக்க முடியாது இல்லையா? அட்லீஸ்ட் நமக்கு நம்மால என்ன முடியுமோ அதையாவது செய்யணும் இல்லையா? இல்லாட்டி ஸ்ரீ அரபிந்தோ செஞ்ச மாதிரி உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, இல்லாட்டி உங்களுடைய என்ன சொல்றது மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் எப்படி உள்முகமா போயே வந்து தீர்க்கிறது, அது எல்லாத்தையும் தன்னுடைய விஷயம் மட்டும் இல்ல உலக விஷயங்களை கூட அது கூட செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஒர்க் ஷாப் இங்க நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், டீப்பர் பாடி ஒர்க் ஷாப்னு. அதுல அவர் சொன்னாரு, அதாவது நாம சைலண்டா இருக்கிறது ஒரு ஸ்டேஜ், ஆனா அந்த சைலன்ஸ மத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அது அடுத்த ஸ்டேஜ். அதை நாம யாராவது செய்யறோமா அப்படின்னாக்க அகெயின் இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ அதை எப்படி எல்லாருக்கும் போய் சேர்றது? அப்ப நாம இன்னும் வந்து எந்த அளவுக்கு அதோட ஒன்றி போய் இருக்கணும், அப்புறம் வேற எதுனாலையும் பாதிக்கப்படாம இருக்கணும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? யார் வாசிங்க? புவனேஸ்வரி அம்மா வாசிங்க. 7980 அபோரிசம் நம்பர் 7980. ஓகேம்மா, தேங்க்யூ. அபோரிசம் நம்பர் 79, page number 145. God is infinite possibility. Therefore, truth is never at rest. Therefore, also error is justified of her children. Aphorism 80. To listen to some devout people, one would imagine that God never loves. Heine was nearer the mark when he found in him the divine Aristophanes. Yes, he means that what is true at one time
is no longer true at another. And this is why error is justified of her children. Perhaps he means that there is no error. Yes, it is the same thing. Another way of saying the same thing. That is to say, what we call error was truth at a certain time. Error is a concept in time. Some things may really appear to be errors for a moment. The impression is this: all our judgments are momentary. They are one moment it is like this, the next moment it is no longer like this. And for us, they are errors because we see things one after another. But to the divine, they cannot appear like this because everything is within him. Now, just try to imagine that you are the divine for a moment. Everything is within you. You simply amuse yourself by bringing it out in a certain order. But for you, in your consciousness, everything is there at the same time. There is no time, neither past nor future nor present. Everything is together and every possible combination. He amuses himself by bringing out first one thing and then another, like that. So the poor fellows down below who can see only a tiny part, they can see only so much of it, say, oh, that is an error. In what way is it an error? Simply because they can only see a tiny part. மேல வாசிக்கிட்டுங்களா? ஆமா, வாசிச்சிருங்க. அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி வரைக்கும் வாசி. Thank you. This is clear, isn't it? It is easy to understand. This concept of error is a concept that belongs to time and space. It is like the feeling after something cannot be and not be at the same time. And and yet this is true. It is and it is not. It is the concept of time which introduces the concept of error of time and space. Thank you. Thank you, madam. Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்க. யார் தமிழ்ல வச்சிருக்கீங்க? வாசிக்கட்டுமாம்மா? வாசிங்க மீரா. அபாரிசம் 79. கடவுள் எல்லையற்ற சாத்தியம். ஆகவே உண்மை ஒரு பொழுதும் ஓய்ந்திருப்பதில்லை. ஆதலால் தான் பிழைக்கும் அதன் விளைவுகளுக்கும் நியாயம் காண முடிகிறது. சில சமயப்பட்டுள்ள மனிதர்கள் பேசுவதை கேட்கும்போது கடவுள் ஒருபோதும் சிரிக்க மாட்டாரோ என்று நினைக்க தோன்றும். ஹீல் கடவுளை தெய்வீக அரிஸ்டோபேன் ஆக கண்டபோது அவர் கிட்டத்தட்ட சரியான உண்மையை கண்டு கொண்டார். ஆம், அவர் சொல்வதன் பொருள் ஒரு காலத்தில் உண்மையாக உள்ளது, இன்னொரு காலத்தில் உண்மையாக இராது என்பது. அதனால்தான் பிழைக்கும் அதன் விளைவுகளுக்கும் நியாயம் காண முடிகிறது. ஒருவேளை அவர் பிழை என்பதே இல்லை என்கிறாரோ? ஆம், அதுதான். அதையே வேறு விதமாக சொல்லுகிறார். அதாவது பிழை என நாம் சொல்லுவது ஒரு காலத்தில் உண்மையாய் இருந்தது. பிழை என்பது காலத்துள் அடங்கிய ஒரு கருத்து. சில விஷயங்கள் உண்மையாகவே பிழைகளாக தோன்றலாம். கன பொழுதிற்கு நமது மதிப்பீடுகள் எல்லாம் சுருங்கிய வாழ்வுள்ளவை. ஒரு கணம் அவை இப்படி இருக்கும், மறுகணம் அவை அப்படி இருக்கும். நாம் விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்பதால் நமக்கு அவை பிழைகளாக படுகின்றன. ஆனால் இறைவனுக்கு அவை அவ்வாறு தோன்ற முடியாது. ஏனெனில்
எல்லாம் அவனிடமே உள்ளன. கனப்பொழுதிற்கு நீதான் இறைவன் என்று கற்பனை செய்து கொள். எல்லாமே உன்னுள் உள்ளன. நீ அவற்றை ஒரு குறிப்பிட்ட வரிசை முறையில் வெளியே கொண்டு வந்து விளையாடுகிறாய். ஆனால் உனக்கு உன் உணர்வில் எல்லாம் ஒரே சமயத்தில் இருக்கின்றன. காலம் இல்லை. இறந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ இல்லை. எல்லாம் ஒரு சேர இருக்கின்றன. எல்லா விதமான சேர்க்கைகளும் முதலில் ஒன்றையும் பிறகு இன்னொன்றையும் வெளியே கொண்டு வந்து அவன் விளையாடுகிறான். ஆகவே இங்கு கீழே உள்ள அப்பாவி மனிதர்கள் ஒரு சிறு புள்ளி அளவை பார்க்கக்கூடிய அவர்களால் அதன் ஒரு சிறு பகுதியையே பார்க்க முடியும். ஓ, அது பிழை என்கிறார்கள். எந்த வகையில் அது பிழையாகும்? அவர்களால் மிகச் சிறு பகுதியை மட்டுமே பார்க்க முடிகிறது. அதனால்தான். இது மிக தெளிவாக உள்ளது அல்லவா? இதை புரிந்து கொள்வது எளிது. பிழை என்னும் கருத்து காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டது. ஒன்று ஒரே சமயத்தில் உள்ளதாயும் இல்லாததாயும் இருக்க முடியாது என்ற எண்ணத்தை போன்றது இது. இருப்பினும் அது உண்மை, அது இருக்கிறது, அது இல்லை. கால உணர்வே பிழை என்னும் கருத்தை கொண்டு வருகிறது. நன்றி அம்மா. நன்றி. இதுக்கு யாராவது ஏதாவது சொல்றீங்களா? மேடம், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கடவுள் எல்லையற்ற சாத்தியம், அதுதான் எனக்கு மெயினா சொல்றது. இந்த இது ஓகே, அந்த அஃபோரிசம்ல வர்றது. எஸ். அதுல எது எல்லாமே சமமா தான் இருக்கணுமே தவிர ஒண்ணுமே ஏற்றத்தாழ்வே இருக்காது. எஸ். ஓகே. அப்புறம் வேற யாராவது? அம்மா சொல்லுங்க பாக்கியலட்சுமி. எனக்கு எப்படி புரியுதுனாங்கம்மா, அதாவது இப்ப நமக்கு இப்ப நம்ம எதுவும் நமக்கு தெரியல, அறியாமல் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நடந்தா கூட ஏன் இப்படி நடக்குது, என்ன ஏதுன்னு நம்ம இருந்து கூட சில சமயம் மறந்துடுவோம். அப்புறம் பின்னாடி என்ன வருதுங்கிறது கூட தெரியாது. அதனால காலத்துக்கு இடத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இப்ப அந்த இதுல இப்படி நடந்தது, இப்படி இனிமேல் எப்படியோ அப்படின்னு. ஆனா இறைவனுக்கு அந்த காலம் இடம் இல்லாதனால ஒரு அதாவது ஒரு ஆன்மாங்களா எப்படி வச்சுட்டு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் இறைவனை சேர்ந்து அடையிற வரைக்கும் அது எப்படி எப்படி வரணுமோ அப்படி எல்லாமே இறைவனுக்கு தெரியும். நமக்குத்தான் அப்படி தெரியாதனால நம்ம இது ஒண்ணு தவறா போயிட்டா தவறுங்கிறோம், இது சரிங்கிறோம், இப்படி அப்படி நினைக்கிறோம். ஆனா எல்லாமே தெரியுங்கிறதுனால எல்லாமே அவரு சாரிம்மா தெரியுங்கிறதுனால அப்படி இட்ஸ் ஓகே. கரெக்ட் தான். அது ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்கிறீங்க. நம்மளால இத வார்த்தைகளால இது சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். எப்படி சைமல்டேனியஸா ஒரு விஷயத்த பார்க்க முடியும்? அது அவதாரங்களால தான் முடியுமே ஒழிய நம்மளால அது முடியாது. ஒரு விஷயத்த அதனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணையும் ஒரு சேர பார்க்கும் திறமை நமக்கெல்லாம் கிடையாது. அதனால ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம ஓ இது ஏதோ தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவ்வளவுதான். புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. ஆமா, அது அப்ப எதுவுமே தப்பு சரின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல. ஆமா, எதுவுமே சரியும் கிடையாது, எதுவுமே தப்பும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ கண்ணப்ப நாயனார் புராணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்ணப்ப நாயனார் யாரு? ஒரு வேடன். அவர் எதை ஒரு நைவேத்தியமா அவர் சிவபெருமானுக்கு வச்சாரு? மாமிசம், பச்சை மாமிசம் வச்சாரு. இப்ப மாமிசத்தை வச்சா நமக்கு என்ன தோணும்? அது சாதாரணமா நம்மை போன்ற மனிதர்களுக்கு என்ன தோணும்? அது இது கடவுளுக்கு படைக்க கூடாத விஷயம் நம்ம நினைக்கிறோம். இது கடவுளுக்கு படைக்கூடாது, இது ஒரு பெரிய பிழை, இத இவ்வளவு பெரிய நீ தப்பு பண்ணிட்ட, நீ என்ன ஆகுமோ இப்படியெல்லாம் நம்ம சொல்லும் போது
இப்ப அடுத்ததும் அது சேர்ந்து வருது. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது கடவுளுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் இதோட கனெக்ட் ஆகுது. கரெக்டா நான் சொல்றது? அவர் என்ன பண்றாரு, ஓகே எனக்கு பசிச்சது சிவபெருமானுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குழந்தைத்தனமாக அதை வைக்கிறார். அதுவும் எப்படி வைக்கிறாரு, தான் சாப்பிட்டு பார்த்துட்டு வைக்கிறாரு. இது நல்லதா கெட்டதானே, இது அடுத்த ஒரு பிழை நம்மளை பொறுத்த வரைக்கும். கரெக்டா? அப்புறம் மூணாவது ஒரு பிழை, அவர் தன்னுடைய கால் கட்டவர்களை தூக்கி அவர் கண்ணில் வைக்கிறார். இது என்ன எத்தனாவது பிழை? இதுக்கு அதை விட பெரிய பிழை. ஆனா இந்த காரணத்தினாலதான் சிவபெருமான் என்ன செஞ்சாரு, அவரை அருள் புரிந்து அவரை தடுத்தாட்கொண்டார். இல்ல, நீ வேடுவன் கிடையாது, இனிமே நீ கண்ணப்ப நாயனார் அப்படின்னு அவர் சொன்னார். சோ இது நம்முடைய சாதாரண மனிதர்களுடைய பார்வையில் இது எல்லாம் பிழை அப்படிங்கிறது தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலத்தை சார்ந்தவர்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல, இது நம்ம இதுல கூட இருக்கு, நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல கூட. கடல் கடந்து போனான்னாக்க என்ன செய்வோம், அவங்கள ஜாதி பிரஷ்டம் பண்ணிடுவாங்க. இப்ப அப்படி இருக்கா? இப்ப தடுக்கி விழுந்தா எல்லாரும் டவுன் பஸ்ல போற மாதிரி அப்ராடு தான் கடல் கடந்து தான் போயிட்டு வராங்க. என்ன கப்பல்ல போகாம எல்லாம் பிளைட்ல போகும். அதுதான் அதுல இருக்கிறது இல்லையா? சோ அப்போ அது தவறாக இருந்தது. இப்ப அது உண்மையா இருக்கா என்ன? எப்பவுமே அது உண்மைதான். ஆனா அப்ப அது பிழைன்னு நம்ம சொன்னோம். இன்னொன்னு சொல்லுவோம், ஒரு அலுமினிய பாத்திரத்துல சமைக்கிறது கூடாது, இத நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அது ஒரு ஹெல்த் இதனால அதை சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அது ஒரு பார்வையில நம்ம வச்சுக்கலாம். ஆனாலும் முடியாத பலருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தானே இருந்தது. ஆனா அதே அலுமினியம் எத்தனை விதமான மோட்டார்லயோ இல்லாட்டி மிக்சி மோட்டார்லயோ அதுல எல்லாத்தையும் தான் அதுல யூஸ் பண்றோம். நம்ம அது பிழைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனால நம்முடைய பார்வை மட்டுமே அது பிழையாக இருக்குதே தவிர, இல்லாட்டி இது நமக்கு அது தெரியல, அதை பத்தி தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம பிழை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இது சொல்லுங்க. அப்போ ஒரு காலத்துல பிள்ளைன்னு சொல்றது இன்னொரு காலத்துல சரின்னு ஆயிடுது. ஒரு காலத்துல ஆனா இந்த ட்ரூத் அப்பயும் தான் இருந்தது. ஆமா, இந்த ட்ரூத் அப்பயும் இருந்தது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதே ட்ரூத்தும் அப்பயும் இருந்தது. ஆனால் அத நம்ம அத ட்ரூத்தா ஏத்துக்கல, அத எரர், நம்ம பிழைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸ்ரீ அரபிந்தோ ரொம்ப தமாஷா சொல்வாரு, மிருணாளினி தேவிய கல்யாணம் பண்ணிக்க போது அந்த இவரு சொன்னாராம், அத செஞ்சு வைக்கிற அந்த இவர் சொன்னாராம், இல்ல இவர் கடல் கடந்து வந்திருக்காரு, அதனால இவருக்கு இந்த மாதிரி சடங்குகள்லாம் செய்ய முடியாது, அதுக்கு அவர் வேற ஏதோ ஒண்ணு செய்யணும், என்ன மட்டும் எடுத்துக்கணும், ஏதோ சம்திங் அது சொன்னாராம். இவர் இல்ல முடியாது, நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, இல்லாட்டி விடுங்க அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் காசு கொடுத்த உடனே அதை செஞ்சாரு அப்படின்னு அவர் ஒரு ஜோக்கா அதை சொல்றாரு. சோ இது மாதிரி பல விஷயங்கள் நாம அதை தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லாட்டி நம்முடைய சௌகரியத்துக்காகவோ இல்லாட்டி தெரியாமலே பல விஷயங்கள் ஒரு இக்னரண்டாவே அதுல இருக்கும் அப்படிங்கிறது தான் அது உண்மை. தமிழ்ல வாசிட்டீங்க தானே? சரி, இப்ப பார்க்கலாம். காட் இஸ் இன்ஃபினிட் பாசிபிலிட்டி. அந்த இறைவன் அப்படிங்கிறது ஒரு அளவற்ற சாத்தியங்கள் உள்ளவன். அதுல என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவாரு, பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த ஸ்ரீ அரபிந்தோ சொல்வாரு, இட் இஸ் நாட் அ எம்டி ஜீரோ, இட் ஹாஸ் ஆல் த பொட்டன்ஷியல் அப்படின்னு எழுதியிருப்பாரு சாவித்திரியில எல்லாம். அது போல இது இன்ஃபினிட் பாசிபிலிட்டி இருக்கு. தேர்ஃபோர் ட்ரூத் இஸ் நெவர் அட் ரெஸ்ட். அதனால அது எப்பயுமே அந்த உண்மை அப்படிங்கிறது எப்பயுமே அது ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை. தேர்ஃபோர் ஆல்சோ எரர் இஸ் ஜஸ்டிஃபைட் ஆஃப் சில்ட்ரன். அப்ப அதனுடைய அந்த விளைவை வச்சு அதை எரர் அப்படின்னும் அதை சொல்ல முடியாது அப்படின்னாங்க. இப்போ வசந்தாம்மா சில விஷயம் சொன்னாங்க சாவித்திரியில. அந்த இது இருக்கா வசந்தாம்மா, சாவித்திரி லைன்ஸ்?
டிபேட் ஆஃப் லவ் அண்ட் டெத்ல பெரும்பாலும் வந்து இத பத்தி தான் டெத்து சொல்றாரு. இது எல்லாமே பிழை, நீ பாக்குற இந்த உலகம் எல்லாம் மாயை அப்படின்னு எல்லாம் அவர் சொல்றாரு. சோ அது எல்லாம் இல்ல அப்படிங்கிறத மறுத்து சாவித்திரி பேசுறா. பேஜ் 646, எரர் அண்ட் ட்ரூத் ஆர் அப்வர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிறார். அதாவது ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி, எரரும் ட்ரூத்தும், பிழையும் அந்த உண்மையும் ரெண்டும் வந்து ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் மாதிரி, அதெல்லாம் பிரிக்க முடியாது, அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது இன்னொன்னு பேஜ் வந்து 625, அது இப்பதான் எழுதிட்டு இருந்தேன், அதை கரெக்டா வசந்தமாவும் சொன்னாங்க. சோ இதுவும் வந்து சாவித்ரி டெத்துக்கு அளிக்கக்கூடிய பதில். பேஜ் வந்து 625, லைன் நம்பர் 143. His knowledge he disguised as ignorance. அந்த பகவான் வந்து அந்த பிரபு, பரம பிரபு என்ன பண்றாரா, அறிவை வந்து அறியாமை என்னும் ஒரு மாறு வேடத்தில் அவர் இருக்காராம். His good he sowed in evil's monstrous bed, made error a door by which truth could enter in. அதாவது பிழையவே வந்து ஒரு அத உண்மை நுழையும் ஒரு வாசலாக அவர் ஆக்கிட்டாராம். அப்ப இறைவனுக்கு தான் அது மாதிரி செய்ய முடியுமே தவிர நமக்கு வந்து இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. He plant of his plant of bliss watered with sorrow's tears அப்படின்னு இதுல எழுதுறாரு. பேஜ் நம்பர் 625. சோ இது மாதிரி இந்த தவறு பிழை அப்படிங்கிறது ஒரு காலத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புவனேஸ்வரி அம்மா சொன்ன மாதிரி ஒரு காலத்துல எது தவறாக இருந்ததோ இப்ப வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா ஒரு இந்த ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டி எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு தடவை ஒரு விஷயம் சொன்னாங்க, மார்கழி மாசம் கல்யாணம் எல்லாம் செய்வோமா? பெரும்பாலும் நம்ம ஏரியால செய்யலமா, இங்க தமிழ்நாட்டுல செய்யறது இல்ல. கரெக்டா? தமிழ்நாட்டுல செய்யறது இல்ல. மார்கழி மாசம் எந்த விதமான ஒரு இது மாதிரி வீட்டுல இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம், திருமணம் போன்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது வந்து கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க செஞ்சாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு 35 வருஷமாவது இருக்கும். அவங்க வந்து இதே மாதிரி ஏதோ ஃபாரின் போக வேண்டி இருந்தது, அது வந்து உடனே அவங்க ஜாயின் பண்ண வேண்டி இருந்தது, அது வந்து தைல பிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. ஆனா இவர் உடனே போகணுங்கிறதுக்காண்டி மார்கழி மாசமே கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. ஈவன் தோ தே ஆர் வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அப்போ அந்த எரங்கிறது அங்க இல்லையா என்ன? ஏன்னா அது காலத்திற்கு உட்பட்டது. சோ இதெல்லாம் நம்மளுடைய ஒரு மனதின் ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் 80வது, டு லிசன் டு சம் devout people one would imagine that God never loves. இது நம்ம பார்க்கிறோம் நிறைய ரிலிஜியன்ல வந்து, நம்மளுடைய எல்லா ரிலிஜியன்ஸும் கடவுள் வந்து ரொம்ப சீரியஸ் ஆனவர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனா ஸ்ரீ அரபிந்தோ வந்து நிரோத்பரன் கூட அந்த எழுதின கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றேன், உங்களுக்கு கொஞ்ச நேரம் சிரிக்கணும், ஒரு நல்ல ஒரு இதோட சிரிக்கணும், ஒரு அறிவார்ந்த ஒரு புன்னகையா அது இருக்கணும், சிரிப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த 2 வால்யூமா படிங்க. சிரிச்சு சிரிச்சு உங்களுக்கு மாளாது. அவ்வளோ தூரம் ஜோக் அடிப்பாரு ஸ்ரீ அரபிந்தோ. அப்பதான் மதர் ஒரு நாள் சொன்னாங்க, தேங்க்ஸ் டு நிரோத் பிகாஸ் யூ ஹவ் brought out தி அதர் பார்ட் ஆஃப் ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்னு அவரை வந்து பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் அதுல ஜோக் அடிச்சிருப்பாரு. ஒரு நாள் வந்து நான் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது அதுல வந்து இவர் டாக்டர் அப்படிங்கிறதுனால மெடிசன் பேரெல்லாம் அப்பப்போ எழுதுவாரு. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ ஸ்ரீ அரபிந்தோ வந்து ஒரு வார்த்தையை வந்து உபயோகிக்கிறாரு. நான் வந்து உடனே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன அர்த்தம், இது கெமிக்கல், இது கெமிஸ்ட்ரி சம்பந்தமான வார்த்தையா, இல்லாட்டி இது டிக்ஷனரிய பார்க்கலாமா அப்படின்னு என்னுடைய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும்போது அடுத்த லைன் படிக்கும்போது இதை டிக்ஷனரியில எல்லாம் தேடாத, இந்த வார்த்தையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு எழுதுறாரு.
சோ என்ன ஒரு 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 என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வோட அத வந்து எழுதியிருப்பாரு. நீங்க படிச்சிருக்கீங்களா யாராவது? 2 வால்யூமா இருக்கும். அம்மா அது ஃபுல்லா படிக்கலாமா? ஈவினிங் டாக்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கொஞ்சம் அது கொஞ்சம் கிடையாது, ஈவினிங் டாக்ஸ் கிடையாது. கரஸ்பாண்டன்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் வித் ஸ்ரீ அரபிந்தோ பை நிரோத். அது வந்து நீங்க 2 வால்யூமா இருக்கும். படிங்க, எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அது வந்து ராதாராணி படிச்சாங்களா என்னன்னு தெரியல. ராதாராணியா படிச்சிருக்கேன்மா நானு. 2 வால்யூமும் படிச்சிருக்கீங்க? இல்ல, ஒரு இதுதான். ஆனா ரொம்ப ஃபன்னினா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது அதை படிச்சோம்னாக்கா அப்படி ஒரு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி. அதுல இருந்து சில பாட்டை வைகரையில தமிழ்ல யாரோ எழுதுறாங்க. அது நல்லா இருக்கு. அதுவும் ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கு. அப்படியா? அதாவது அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து எப்படி சிறையில பிஹேவ் பண்ணது, இவங்க எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கன்னு, அத பத்தி எல்லாம் ரொம்ப ஃபன்னியா ஒரு இஷ்யூல வந்திருந்தது. நல்லா இருந்தது. அவர் வந்து சொல்லியிருப்பார், நான் ஒரு காலத்துல வந்து ஐ வாஸ் டீஃபைட் இன்ஸ்டெட் ஆஃப் டெய்ஃபைட் அப்படிம்பாரு. அதாவது டெய்டின்னு வரும் இல்லையா, அந்த ஸ்பெல்லிங்க போட்டிருப்பாரு. அதாவது நான் அதை தமிழ்ல எழுதினேன். என்ன, தேவனாவதற்கு பதிலாக தேநீராளனாக ஆனேனோ ஏதோ ஒன்று, அது மாதிரி அதை மொழிபெயர்த்து கூட வச்சிருந்தேன் நான். அது மாதிரி அவர் வந்து அவ்வளவு ஒரு பன்னோட வேற எழுதுவாரு. அதெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். சொல்லுங்க மீரா. ஆமா, இல்லம்மா. அப்புறம் சிறைவாசம் புக்ல கூடமா அந்த கோர்ட் டீலிங்ஸ்ல அதெல்லாம் பயங்கர தமாஷா இருக்கும். அது கூட அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து இது மாதிரி கல்லோடையும் மண்ணோடையும் சாப்பாடை கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் அதை கூட ஒரு ஜோக்கா எழுதியிருப்பாரு அவரு. ஆனா இது நிரோதா கூட அந்த கரஸ்பாண்டன்ஸ் வந்து 2 வால்யூமும் படிக்கலாம். செம சூப்பர். அது சொல்லுங்க வசந்தம்மா. ஆமா, ஸ்ரீ அரபிந்தோஸ் ஹியூமர் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு நிரோதா. இல்ல, அது இங்க இருந்து உள்ள சில பகுதிகள். ஆமா, அதை விட இந்த கரஸ்பாண்டன்ஸ் படிச்சீங்கன்னா அது ஒரிஜினலா அப்படியே இருக்கும். என்னெல்லாம் இவர் கேட்கிறாரு, அவர் அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தெரியுமா, நேத்து வந்து ஆசிரம் வாசல்ல ஒருத்தர் வந்து இவ்வளவு இந்த 2 ஆசிரமைட்ஸ் வந்து அப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா, அதுக்கப்புறம் நடந்தது உனக்கு தெரியாதா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு மண்டையவா உடைச்சுக்கிட்டான் அப்படிங்கிறாரு. அவ்வளவு ஒரு ஜோக்கா வந்து ஜோவியலா அதை சொல்லுவாரு. நம்மன்னா ஐயோ ஆசிரமேட்டா சண்டை போட்டாங்களா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. சோ அது ஒண்ணு. ஆமா, மெமரபிள் கான்டாக்ட்ஸ் வித் தி மதர், அங்க கூட இது மாதிரி நிறையவா சொல்றாரு. ஆமா, நிறைய இருக்கும். அந்த கரஸ்பாண்டன்ஸ் வந்து அது ஒரிஜினலா அப்படியே அந்த லெட்டர்ஸ் ரொம்ப சூப்பர். ஹைன் வாஸ் நியரர் த மார்க் when he found in him the divine Aristophanes. இது யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? இந்த ஹைன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னாக்கா ஒரு ஜெர்மன் போயட். அவரு சொல்லுங்க வசந்தம்மா, தெரிஞ்சா சொல்லுங்க. ஆமாமா, ஹைன் வந்து ஒரு ஜெர்மன் போயட், ஒரு லிட்டரரி ஃபிகர். ஆமா, ரைட்டர். அவரு வந்து அரௌண்ட் 1800 அதுக்கு மேலேயும் கழியுமா இருந்தவர். அவரு வந்து ஒரு பீரியட்ல that he found himself following the line of Aristophanes. அந்த அரிஸ்டோபான்ஸ் யாருன்னா மேபி a Greek. அவர் வந்து 2nd 3rd BC பிஃபோர் கிரைஸ்ட், அந்த செஞ்சுரி பிஃபோர் கிரைஸ்ட்ல இருந்திருக்காரு. ஒரு 2000 years கழிச்சு இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த அவருடைய ட்ராக்ல தான் நம்ம வரோங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அகைன் ஹிம்செல்ஃப் அவரே சொல்லிக்கிறாரு. அதான் சொல்லியிருந்தாரு. அந்த அரிஸ்டோஃபான் அப்படிங்கிறவரு ஒரு ஏன்ஷியன்ட் கிரீக் காமிக் பிளே பிளே ரைட்டர் அவரு. ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில அவரு சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஸ்ரீ அரபிந்தோக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அத்துப்படி நமக்கு தெரியாது. நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணி தான் அதை பார்க்கணும். பட் இது அவருக்கு ஆல்ரெடி என்ன சொல்றது, இம்பாய்ப்டு. அதனால அது வேகமா வந்து அவர் கிளாசிக்கல் ட்ரைபோஸ் உடைய டிஸ்டிங்ஷன் ஸ்டூடண்ட். ஆமா, அதனால அவருக்கு அது ஈஸி. நம்ம அதை விட்டுடலாம். So yes, he means that what is true at one time is no longer true at another.
ஒரு சமயம் அது உண்மையா இருக்கிறது, இன்னொரு சமயம் அது இருக்காது. அதனால அண்ட் திஸ் இஸ் வை எரர் இஸ் ஜஸ்டிஃபைட் ஆஃப் த சில்ட்ரன். அதனாலதான் அதனுடைய விளைவுகள் எல்லாம் அது வந்து ஒரு பிழை அப்படிங்கிறத நாம வந்து சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் காலம் அப்படிங்கிறதுக்கு உட்பட்டது. Perhaps he means that there is no error. அப்ப பிழைன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா அப்படின்னாக்கா ஆமா அப்படின்னா. Yes, it is the same thing. Another way of saying the same thing. That is to say, what we call error was truth at a certain time. Error is a concept in time. அது எல்லாம் அப்படித்தானே. நமக்கு வந்து ஒரு கற்கால மனிதர்களாக நம்ம இருந்தப்போ நாம என்னத்தை வேணாலும் வந்து அடிச்சு சாப்பிட்டுட்டு இல்லாட்டி பச்சையா சாப்பிட்டு அது மாதிரி இருந்தோம். இப்பயும் அகைன் அது திருப்பியும் போயிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். எல்லாம் சாப்பிடுறது. பட் ஒரு மனிதனுடைய அந்த நாகரீகம், அந்த காலம் அப்படிங்கிறது மாற மாற இது எல்லாமே வந்து மாறிடுச்சு. சோ அதனால இந்த பிழை அப்படிங்கிறது காலத்தின் ஒரு கருத்தாக ஆகிவிட்டது. Some things may really appear to be errors. இது வந்து ஃபார் அ மொமெண்ட் அப்படிங்கிறாங்க. அது ஒரு சில சமயம் அது தவறு போல நமக்கு தெரியும், ஆனா அது தவறு அல்ல அப்படிங்கிறது தான் அது வந்து உண்மை. இப்ப நம்முடைய இந்த இதுலயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு செட்டப்ல எல்லாம் முன்னாடி வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பே இல்லாம இருந்தது. இப்போ வந்து அது சர்வ சகஜமா போயிடுச்சு. அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் முன்னாடி அது வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தது. இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை. சோ அது எது பிழை, எது சரி, தவறு, இதெல்லாம் வந்து அது காலத்தை பொறுத்து அது இருக்கு. The impression is this: all our judgments are momentary. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், அந்த நியாயங்கள் எல்லாமே வந்து அது அந்தந்த சமயத்துக்கு வந்து போறது. மொமெண்டரி. அது ஒரு கணம் இருக்கும், அடுத்த கணம் அது வந்து மாறும். அதான் ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க, ஒரு பிரபலம் வந்து எழுதியிருந்தாங்க. ஒரு ஃபிளைட்டுல வந்து டிராவல் பண்ணாங்களாம். அப்ப பார்த்தா ஒரு பொண்ணு, கொஞ்சம் சின்ன வயசு பொண்ணு, ஒரு கட்டப்பைய வச்சுட்டு வந்ததாமா. அப்புறம் வந்து இவங்க பக்கத்துல உட்கார்ந்த உடனே அந்த கட்டப்பையில இருந்து ஒரு கட்டப்பைனா என்னன்னு தெரியும்ல எல்லாருக்கும்? ஆமாங்க சார். புடவையெல்லாம் வச்சு கடையில ஜவுளி கடையில கொடுப்பாங்களா அது. அதுல இருந்து ஒரு லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்களாம். இவங்க உள்ள நுழையும் போது பார்த்தாக்கா அந்த கட்டப்பையும் அவங்களுடைய தோற்றமும் அவங்கள பார்த்தா ஏதோ ரொம்ப ரொம்ப சாதாரண வேலையா இருக்குன்னு இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தனாக்கா ஜப்பான்ல இருக்கிற ஒரு பிரபல கம்பெனியோட ஒரு வைஸ் சேர்மன், லைக் அது மாதிரி ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒரு ஆளாமா. ஆனா நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் பாருங்களேன், உடனே அப்படி நினைக்கிறோம். அப்படியா அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே அது மாறி போயிடுது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து மாறி போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த புற தோற்றங்களால, இல்லாட்டி நம்முடைய சில சமயம் வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி நடந்துப்பாங்க, கடைசியில பார்த்தா அது எல்லாம் பொய்யாவும் இருக்கும். அதை வச்சு ஜட்ஜ் பண்றதும் உண்டு. இது எல்லாமே எரர். ஸோ இது வந்து இந்த மொமெண்ட்ல சரியா இருக்கும். இட் இஸ் லைக் திஸ், த நெக்ஸ்ட் மொமெண்ட் இட் இஸ் நோ லாங்கர் லைக் திஸ். அண்ட் ஃபார் சோ தே ஆர் எரர்ஸ் பிகாஸ் வி see things one after another. அதை ஒன்னுத்துக்கு பின்ன ஒன்னா பாக்குறதுனால இதெல்லாம் வந்து பிழையாக நமக்கு தெரிகிறது. But to the divine they cannot appear like this because everything is within him. அவனுக்குள்ளேயே எல்லாம் இருக்கு, இறைவனுக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறதுனால அவன் வந்து அதை அப்படி பார்ப்பதில்லை. இதை வந்து நம்ம நிறைய பாக்குறோம், நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை பாக்குறோம். அப்ப எல்லாமே நமக்கு அது தெரியுது. ஓகே, இறைவன் அப்படிங்கிறது அவனுடைய அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது அது வேற, நமக்கு வந்து அதையெல்லாம் பிழையாக தெரிகிறது. Now just try to imagine that you are the divine. இது ஒரு உதாரணம் சொல்றாங்க. So everything is within you. You simply amuse yourself by bringing it out in a certain order. இப்போ இறைவன் ஒன்ன செய்யும் பொழுது இது அவனுடைய லீலை, அவனுடைய விளையாட்டு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். இப்போ பெரும்பாலும் போன தடவை வசந்த் அம்மாவோ யாரோ சொன்ன மாதிரி ஒரு சமதை, அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறத பத்தி பேச்சு வரும்போது சொன்னோம், சமதை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு. இப்ப கொஞ்ச நாளா நான் வந்து என்னுடைய
அன்றாடம் நடக்கிற அந்த நிகழ்வுகளை வந்து நான் பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எதிர்பாராத ஒரு நல்லது நடக்குது. என்ன, ஓகே, இது நல்லது, இவ்வளோ பெரிய ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அடுத்த செகண்டே ஒரு 10வது நிமிஷமே அதை கொண்டு போய் எங்கேயோ கீழே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது. சோ அப்பதான் நினைச்சுக்கிறது, ஓகே, நம்ம வந்து இத வந்து பெருசா இதை பாராட்டக்கூடாது, இதையும் பெருசா பாராட்டக்கூடாது. அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இந்த சமதை அப்படிங்கிற இந்த வார்த்தைய வந்து, ஓ, இங்கதான் இதை உபயோகப்படுத்தணும் போல அப்படின்னு அந்த நிகழ்வுகள் மூலமாக நமக்கு எனக்கு தெரியுது. ஓ, இது நம்மளை இவ்வளவு தூரம் கீழே கொண்டு போய் விடுது, அப்ப இதுக்காக இவ்வளவு வருத்தப்படணுமா அப்படிங்கும் போது இதுவும் மறைஞ்சு போயிடுது, அதுவும் மறைஞ்சு போயிடுது. அப்போ நம்ம இதை வந்து ஒரு ஓரமா வச்சுட்டு இதுக்கு வந்து மதருக்கு ஒரு கிராட்டிடியூட சொல்லிட்டு, இதுக்கும் மதருக்கு ஒரு கிராட்டிடியூட சொல்லிட்டு, நம்ம எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு அது முடியுது. அப்போ சோ அததான் வந்து சமதைன்னு சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு அப்புறம் அதெல்லாம் தோணுது. அதனால ஃபர்ஸ்ட் செயல், அதுக்கப்புறம் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம். சோ இது எவ்ரிதிங் இஸ் வித்தின் யூ. அப்போ அத்தனையும் உனக்குள்ள இருக்கு. நீ வந்து ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொடுத்துட்டேனாக்க, நீ வந்து அதை வச்சு ஒரு விளையாடுவ. என்ன விளையாடணுமோ, ஒரு குழந்தை வந்து நிறைய விளையாட்டு சாமான் இருந்தா கொஞ்ச நேரம் அதை வச்சு விளையாடும், தூக்கி போடும், திருப்பி அடுத்தது ஒண்ணு வச்சு விளையாடும். அது போல he amuses so, but for you in your consciousness everything is there at the same time. There is no time, neither past nor future nor present. இந்த முக்காலமும் இல்லை, கால வர்த்தமானங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது வந்து நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸ்ரீ அரபிந்தோ வந்து சாவித்திரியில சொன்ன மாதிரி ஒரு பீஹைவ்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் சின்ன சின்ன கட்டமா இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பின்கோடு நம்பர் எழுதி அதுல ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த பின்கோடை பார்த்த உடனே அதுக்குள்ள போட்டுடுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு போற அந்த எந்த வண்டி போதோ அதை எடுத்து ஒன்னா கட்டி அந்த வண்டிக்கு அவங்க அனுப்புவாங்க. அது வந்து அந்த வேலையினுடைய இது. அதே போல ஸ்ரீ அரபிந்தோ என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அது மாதிரி ஒரு இறைவன் வந்து ஒரு ஷெல்ஃப்ல அவர் வச்சிருக்காரு, ஒரு பீஹைவ் ஷெல்ஃப் மாதிரி அதுல வச்சிருக்காரு. உன்னால அதுக்கு வந்து உனக்கு அப்ரோச் பண்ண முடியும்னா யூ கேன் கோ அண்ட் சீ தட். அது அங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நமக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இது வந்து இந்த முக்காலத்தையும் ஒரு சேர பார்ப்பதற்கான ஒரு விஷயம். உடனே நம்ம வந்து அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவோம், ஐயோ இப்படியா நடக்க போகுது அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா இறைவன் வந்து ஒரு நகைச்சுவையாளன், அதனால அவன் ஈஸியா எடுத்துட்டு சிரிச்சுட்டே அவன் வந்து போயிட்டே இருப்பான். சோ இந்த நிமிஷம் அது கண்ட்ரோல் பண்ணுவான், அடுத்த நிமிஷம் அது வந்து போயிடும். ஆமா, அதுக்கு போட்டுருந்தோம். நீங்க இப்ப சொன்னீங்களா அது மாதிரி ஒரு புக்ல, அவனே ஆட்டம், அவனே ஆடுபவன், அவனே அரங்கம். He is the play and he is the he is the seer and he is the knowledge அப்படின்னு வரும் சாவித்ரியில. So thank you. ஆமாமா, பேஜ் 67 அந்த ரேஞ்சில 65 அந்த மாதிரி. ஆமா, thank you. அவனே எல்லாம். And every possible combination. He amuses himself by bringing out first one thing and then another, like that. So the poor fellows down below who can see only a tiny part. நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் எல்லாம் என்ன செய்ய முடியுது, அதுல ஒரு சின்ன பகுதியை தான் நம்மால பார்க்க முடியுது. நம்ம உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவோம், ஏன் இப்படி எல்லாம் எனக்கு பண்ண, நான் என்ன பண்ணேன், இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு புலம்பலுக்குள்ள நம்ம போயிடுவோம். அவர் அதை பார்த்து சிரிப்பார். They can see only so much of it. Say, oh, that is an error. In what way is it an error? Simply because they can only see a tiny part. அதுல இருக்க ஒரு சின்ன மிக நுண்ணிய ஒரு பகுதியை மட்டுமே நம்மளால பார்க்க முடியும். This is clear, isn't it? It is easy to understand. This concept of error is a concept that belongs to time and space. இப்போ ஒரு இடத்துல இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம், சூரியன் வந்து நமக்கெல்லாம் எத்தனை மணிக்கு உதிக்குது இங்க?
6 மணிக்கு 6 மணிக்கு 6, 6:15 அது மாதிரி நம்ம வந்து சொல்றோம். ஆனா ஒரு நாடு இருக்கே, சூரியன் மறையாத நாடுன்னு ஒண்ணு இருக்கே, அது எந்த நாடு தெரியுமா? ஸ்காண்டினேவியன் நாடு, கிரீன்லாண்டோ, நார்வே. ஸ்வீடன் அங்க ராத்திரியிலயும் நார்வே. இல்லைன்னா கிரீன்லாண்டா, ஃபின்லாண்ட். நார்வே தானே மேடம்? நார்வேல நார்வே தாங்கம்மா. இப்ப கூட இப்ப எல்லாம் இருட்டா இருக்குன்னு போட்டிருக்கு பேப்பர்ல. ஒரு 60 நாளைக்கு இருட்டா இருக்குன்னு போட்டிருக்கு. ஆமா. அப்ப அங்க வந்து சூரிய உதயம்ன்றது எங்க இருக்கு? இது வந்து இந்த டைமோ ஸ்பேஸோ அது இல்ல தானே. நமக்கு வந்து சூரியன் உதிக்குது, அங்க இல்ல. நான் நார்வேன்னு ஏன் ஷுவரா சொல்றேன்னாக்க, நார்வேல இருந்து ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க, இந்த டிராபிக்கல் வெதர் எவ்வளோ நல்லா இருக்கு. எங்க கண்ட்ரில வந்து இது மாதிரி 2-3 மாசம் வந்து சூரியன் மறையவே மறையாது. சிலருக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுமா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பகலாவே இருந்தாக்க, ஏன்னா இந்த உடல் வந்து அப்படி பழக்கப்பட்டது. அதுக்கு வந்து தூக்கம் வேணும், அதுக்கு இருட்டா இருக்கணும். அதனால எல்லாத்தையும் அடைச்சிட்டு கண்ல வந்து இதை கட்டிட்டு கருப்பா கொஞ்சம் கூட வெளியே தெரியாத அளவு கட்டிட்டு தூங்குவாங்களாம். சோ என்ன பண்றது? அப்போ இது பிழைன்னு சொல்றதா, இது என்ன சொல்றது? ஒரு இடத்துல நிஜமாக இருக்கிறது, இன்னொரு இடத்துல அது வந்து பிழையாக இருக்கிறது. அதுதான் இங்க ஒரு எந்த நாடு வந்து நியூ இயரை முதல்ல கொண்டாடும்? நியூசிலாண்டா ஆஸ்திரேலியாவா? அதுதான் முதல்ல கொண்டாடும். எத்தனை மணி நேரம் டிஃபரன்ஸ்? 3 hours நினைக்கிறேன்ல, நமக்கும் அவங்களுக்கும் 3 hours பிஃபோரே வந்துடும். அது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குமா? ஆமா ஆமா. ஆஸ்திரேலியா வந்து 2.5 மணி நேரம் ஒரு சில இடத்துல. என் பையன் இருக்கிற இடத்துல எல்லாம் அவன் முதல்லயே வந்து கொண்டாடிடுவான் நியூ இயரை. அப்புறம் நமக்கு வந்து அப்போ என்ன சொல்றது 9:30 மணி ஆகும். அவன் அதுக்குள்ளேயே இங்க கொண்டாடி இருப்பாரு நியூ இயர். சோ இது மாதிரி நமக்கு வந்து இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சோ இது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ். இட் இஸ் லைக் த ஃபீலிங் தட் சம்திங் cannot be and not be at the same time. அது இருக்கிறது இல்லாம இருக்கிறது, ரெண்டும் அது ஒரே சமயத்துல இருக்கக்கூடியது. And yet this is true. It is and it is not. It is the concept of time which introduces the concept of error of time and space. So இது நம்மளால எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ, இது வந்து ஒரு சின்ன சின்ன உதாரணங்களால இதை நான் சொல்றேன். ஏன்னா இதை வேற எப்படி நம்ம அனுபவ ரீதியாக இதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ மிச்சத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது இருந்தாக்கா சொல்லலாம், ஷேர் பண்றதுன்னா பண்ணலாம். தேங்க்யூமா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. குறை ஒன்றுமே இல்லை, எல்லாம் பூரணமா இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுட்டோம். அப்புறம் வந்து நேத்து ஒரு கோட் படிச்சேன். படிச்ச உடனே எனக்கு அது ஒரு அட்ராக்ஷனா இருந்தது. அதாவது we all are sinners, everyone does some sin, but when someone else is doing a sin which we cannot tolerate, then we label him அப்படின்னு படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட். அப்புறம் நான் அடுத்த செகண்ட் நான் வந்து மதர் அரவிந்தோவை நினைச்சிட்டேன். there is no one as sinner அப்படின்னு எனக்கு உடனே தாட் வந்து நான் அதை மாத்திட்டேன். அந்த கோட்டை நம்ம அட்ராக்ட் பண்ணி போயிடக்கூடாதுன்னு அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் இன்னைக்கு நீங்க சொன்னது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம உடல் வந்து ஏஜ் ஆயிட்டு இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற ஆர்கன்ஸுக்கும் ஏஜ் ஆறுது. அதனாலதான் மதர் வந்து அந்த அதாவது நம்ம வந்து இறப்பே இல்லாம இருந்தோம்னா உள்ள ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற என்ஜின் எல்லாம் பழசாயிட்டு இருக்கேன். சோ அதையெல்லாம் மாத்தணும். அதான் நம்ம எப்படி மாத்துறது? த்ரூ சக்ராஸ் ஆறு இது அப்படி சொல்றாங்களோன்னு நான் வந்து படிச்சப்ப நினைச்சுட்டேன்.
அப்புறம் நீங்க விளக்கம் சொன்னப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுது. அது தேங்க்ஸ். அது அந்த நீங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். ஏன்னா அதோட வேரண்டர் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா, அகெயின் நம்மளுடைய மைண்டால வருது பல விஷயங்கள். அத கொஞ்சம் நீட்டிக்க முடியும் நம்மளால. யாரோ நேத்திக்குதான் அந்த மகாபாரதம் படிச்சப்போ அதுல சொன்னாங்க, அதாவது கிருஷ்ணர் அந்த பாரத போர் செய்யும் போது அவருக்கு 125 வயசாம். அப்ப அர்ஜுனனுக்கு ஏதோ 90 வயசோ ஏதோ அது மாதிரி அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எல்லாம் தெரியாது. பட் அதுக்கான ஒரு சாத்தியம் அப்ப இருந்திருக்கு. நம்ம ஒரு 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 கோட்பாடின்படி போறது இல்லாட்டி அதை எப்படி எனக்கு விளக்குறதுன்னு தெரியல. இப்போ சமீப காலங்கள்ல பெரும்பாலும் இந்த மனதின் காரணமாகத்தான் பல வியாதிகள் வருது அப்படிங்கிறத ஒரு முழுசா கண்டுபிடிச்சு அது சொல்றாங்க. ஏன்னா மனசு சரியில்லை அப்படின்னு சொன்னாக்கா அது ஹார்ட் அட்டாக் வர்றதோ, பிபி ஏறுறதோ, இது எல்லாம் அந்த மனது சம்மந்தப்பட்ட அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்னால வர்றதுதான் பாடி அஃபெக்ட் பண்ணுது. அது மதனும் சொல்றாங்க. ஏன்னா அந்த மனசு போய் அந்த மேட்டரை போய் அது அழுத்துது அப்படின்னு மதரும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அது நமக்கு வெளிப்படையாவே தெரியுது. பல காரணங்களால இந்த மனதின் போக்காலதான் நமக்கு இப்போ பசி இல்லாம இருக்கு. பசிச்சாதான் சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறதே இல்லை. ஏதோ கண்ணில் பாக்குறது எல்லாத்தையும் உடனே சாப்பிடுறோம் இது மாதிரி. ஏன்னா அது மனசு பண்ற வேலை. சோ இது மாதிரி ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாததுனாலையும் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. அதே சமயம் இன் ரீசன்ட் இயர்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, வயதானவர்கள் இன்னும் அதிகம் பேர் இருக்காங்களா இந்தியாவில். ஏன்னு சொன்னா எல்லாம் இந்த மெடிக்கல் இதனால அப்படின்னும் ஒரு இது சொல்றாங்க. இன்னும் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இன்னும் நல்லபடியா வச்சுக்கிறது, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸுக்கு போறது, இது மாதிரி காரணங்களால அதை நீட்டிக்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது இந்த மதர் சொல்ற விஷயத்துக்கு தீர்வு கிடையாது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது. ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. இன்னும் ஒரே ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்? கொஞ்சம் யூ ஆர் லுக்கிங் டல் டுடே, அதனாலதான். இல்லவே இல்ல, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ஒருவேளை ஷால் போட்டிட்டு இருக்கேன், எதனாலயா இருக்கும்? இல்ல, எப்பயுமே ஷால் போட்டுட்டு இருப்பேன். இது இன்னும் ஒரு பெரிய ஷாலா போட்டு அதனால இருக்கும். பொசு பொசுன்னு இருக்காது, வேற ஒண்ணு. நல்லாவே இருக்கு. ஏன்னா பிபி மாத்திரை 10 நாளா போடல நான் ஆக்சுவலா. தேங்க் காட். அப்படியே நல்லா இருங்க, இன்னும் நல்லா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சொல்லுங்க மீரா. அம்மா, நீங்க அது சொன்னீங்கல்ல, அதாவது நம்ம சைலன்ஸ் இது மெயின்டைன் பண்றதுலம்மா, மத்தவங்க கிட்ட அந்த சைலன்ஸ்னா அது அந்த வார்த்தை எனக்கு அந்த சென்டென்ஸ் ரொம்ப தொட்டுது. அது எவ்வளோ ஃபர்ஸ்ட் நம்ம சைலன்ஸ் ஆகிறதே பெரிய விஷயம், மத்தவங்கள்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அல்லமா? ஆமா, அது அடுத்தவங்களுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு நல்ல விஷயமும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப முக்கியமானது. அததான் அன்னை அன்பர்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் நினைச்சுக்குவேன் நான். ஏன்னா நம்ம ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணணும், அதை அடுத்தவங்களுக்கும் எடுத்துட்டு போகணும். அடுத்தவங்களுக்கு எப்படி அது கொண்டு போகலாம் அப்படிங்கிறத மதர்கிட்ட கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா மதர் ஏதான கைடன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க நிச்சயமா. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேமா, தேங்க்யூ. சொல்லுங்க ராதாரணி, திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இத பத்தி தான் இவங்க மீராமா கேட்டோன்னே, சில சமயம் நாம பை மிஸ்டேக் இன்னொருத்தரோட சைலன்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணிடுறோம். சில விஷயங்களை பேசியோ சில டாபிக்ஸ் சொல்லியோ. இல்ல, உண்மையாவே அவங்க சைலண்டா இருந்தா டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அப்படியா? ஓகே ஓகே, ரைட். ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இஃப் யூ குட் டு மெடிடேஷன் இன் a fish market. ஓகே. அப்ப உங்களுக்கு எதுவுமே பாதிக்காதே. நீங்க இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. இந்த ஜென் சாமியார்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வியட்நாம்ல ஒரு பெரிய மடம் இருக்கு. வியட்நாம்ல எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்கும், போர் நடக்கணும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஒரு குண்டு விழுந்துடுமா,
அங்க வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு மாதிரி காலு இது அடிபட்டது மாதிரி கிடப்பாங்களாம். இந்த ஜென் துறவிகள் வந்து ரெடியா இருப்பாங்களாமா. தே ஒன்ட் பாதர் அபவுட் எனிதிங். அவங்கள உடனே எடுத்துட்டு போய் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம அப்படியே அவங்களை கொண்டு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் செய்வாங்களாமா. அப்ப வந்து அந்த சைலன்ஸ் பாதிக்காம தானே இமோஷனலா ஆகாம என்ன செய்யணுமோ அதை செய்யறது. அது ரொம்ப முக்கியமானது இல்லை. அதுக்காக வந்து கல்லு மாதிரி இருந்துடக்கூடாது. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து இதை நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுட்டு அதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். அது ஒரு உயர்ந்த நிலை. பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் அது வரும் நமக்கு. ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. தேங்க்யூமா. சொல்லுங்க, வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்போ? அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூமா. இது வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்களும் நிறைய தகவல்களும் உள்ள போர்ஷனா இருந்தது. நம்ம சண்முகப்பிரியா இந்த வாரம் வரல, அடுத்த வாரம் அவங்க வந்து வரும்போது அந்த இது கேட்டாங்க, எப்படி இந்த சைலன்ஸை கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டாங்க. அத கொஞ்சம் நீங்க வசந்தமா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க அப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு. ஐ வில் ட்ரை டு ஃபிகர் இட் அவுட். அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். சைலன்ஸ் வந்து நம்ம பேசாம வாயை மூடிட்டு இருக்க மாத்திரம் இல்ல, மனசுக்குள்ளேயே அமைதியா இருக்கணும் அப்படின்னு போட்டு. ஆமா, அதுதான் பேசாம இருக்கிறது இல்ல, உள்ளுக்குள்ள ஓடக்கூடாது எதுவும். உள்ளுக்குள்ள இருக்கிற தாட் ஓவர் கம் பண்றதுதான் பெரிய கேள்வி. அதுதானே கேள்வி. சைலன்ஸ்னா அது இல்ல, அவன் பேசாம இருக்கிறது சைலன்ஸ் இல்ல. உள்ளுக்குள்ளேயும் எதுவும் ஓடாம இருக்கணும். சிலர் மௌன விரதம்ட்டு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பேப்பரா எழுதி எழுதி காட்டுவாங்க. அது வந்து கொஞ்சம் எனர்ஜியை சேமிக்கலாம், அவ்வளவுதான். பேசாம இருந்தா எனர்ஜியை சேமிக்கலாம். பட் தட் இஸ் நாட் சைலன்ஸ். ஸ்ரீ அரபிந்தோவும் மதனும் சொல்றது எல்லாமே ரொம்ப மிக உயர்ந்த நிலையை பத்தி தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. அதை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். சாதாரண விஷயத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. மிக உயர்ந்த நிலையை பற்றி மட்டுமே பேசுவாங்க. அதை என்ன செய்யறது, அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்றதுங்கிறத மட்டுமே நமக்கு வழிகாட்டுவாங்க. அதுதான் முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூமா. தேங்க்யூ ஆல். மதர்ஸ் டேஸ். கிராட்டிட்யூட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நன்றிங்கம்மா. நன்றிங்க, எல்லாத்துக்கும் நன்றிங்க. தேங்க்யூ மேடம். நன்றிங்க தனலட்சுமி.